வணக்கம். உதயன் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் திலீப் அமுதன். செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு தலைவரை சந்திக்க தயார் இல்லை, வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர் சங்க தலைவி தெரிவிப்பு. வடக்கு ஆளுநர் மூத்த அதிகாரிகளை வெறுக்கின்றார், அரசு தலைவருக்கு விக்னேஸ்வரன் எம்பி கடிதம். இலங்கை தமிழர் விவகாரத்தில் மனித உரிமை பேசும் நாடுகள் வேடிக்கை, அன்புமணி கண்டனம். எங்கள் போராட்டத்துக்கு நீதிமன்றில் தடை உத்தரவு, ஊடக சந்திப்பில் உரத்து பேசிய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள். சட்டவிரோத கருக்கலைப்பு, 2 இலங்கையர்கள் ஜப்பானில் கைது. பாணாந்துறை கடலில் மூழ்கிய 5 மீட்பு. சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய 20 வெசாக் தன்சல்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. கிளிநொச்சியில் 1286 இலவச காணி உறுதி பத்திரங்கள் அரசு தலைவரால் வழங்கி வைப்பு. வடக்கில் பட்டதாரிகளுக்கு நியமனம். விக்னேஸ்வரனின் வீட்டில் ரணில் ரகசிய கலந்துரையாடல். அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க வடமாகாணத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்க தலைவி யோகராசா கனகரஞ்சினி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், இலங்கை அரசாங்கத்துடன் எத்தனை தடவைகள் பேசியிருக்கின்றோம், அரசு தலைவர்களாக இருந்தவர்களை எத்தனை தடவைகள் சந்தித்திருக்கின்றோம் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். அத்துடன் இலங்கை அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட 12க்கும் மேற்பட்ட ஆணைக்குழுக்களை பல்வேறு சந்தர்ப்பங்களில் சந்தித்துள்ளோம். இறுதியாக 3 மாத காலத்திற்குள் எங்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்குமாறு வலியுறுத்தி 5 பேரின் சுயவிவர கோவைகளை சாட்சியங்களுடன் கையெழுத்திருந்தோம். ஆனால் 4 வருடங்கள் ஆகியும் நாங்கள் வழங்கிய கோரிக்கைகள் தொலைந்து போய்விட்டதாகவும் மீண்டும் அவற்றை கையளிக்குமாறும் கோருகின்றனர். இப்படியானதொரு இலங்கை அரசாங்கத்திடம் நாங்கள் பேச தயாரில்லை, அரசு தலைவரையும் சந்திக்க தயாரில்லை. பன்னாட்டின் ஊடான ஒரு பொறிமுறையை எதிர்பார்த்து எமது நகர்வுகளை முன்னெடுக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். வடக்கில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அமைச்சுக்களுக்கான செயலர்கள் நியமனங்களை அரசியல் நோக்கத்துடன் பின்னடிப்பு செய்யக்கூடாது என அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் எழுத்து மூலம் கடிதம் அனுப்பியுள்ளார். இக்கடிதத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி ஆகிய 2 மாவட்டங்களிலும் உள்ள நிரந்தர மாவட்ட செயலர்கள் ஓய்வு பெற்று சுமார் 3 மாதங்கள் ஆகியும் நிரந்தர மாவட்ட செயலர்கள் நியமிக்கப்படவில்லை. தகுதியான தமிழ் சிறப்பு தர இலங்கை நிர்வாக சேவை அதிகாரிகள் நியமனத்திற்கு தகுதி இருந்தும் முக்கியமான பொது பதவிகளுக்கு இந்த மூத்த அதிகாரிகளின் நியமனங்களை அரசியல் தரக்கூடாது. மேலும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 4 செயலர் பணியிடங்கள் வெற்றிடமாக உள்ளன. கல்வி அமைச்சு, மகளிர் விவகார அமைச்சு மற்றும் ஆளுநர் அலுவலகத்தில் கடமை ஆற்றுகின்ற அதேவேளை விவசாய அமைச்சின் செயலாளர், சுகாதார அமைச்சின் செயலாளராக செயற்படுகின்றார். குகநாதன், திருமதி எழிலரசி மற்றும் அருள்ராஜ் போன்ற மூத்த சிறப்பு அதிகாரிகளும் அரசியல் காரணங்களுக்காக மாவட்ட செயலர்கள் மற்றும் அமைச்சுக்களின் செயலாளர்கள் பதவியில் இருந்து புறக்கணிக்கப்படுகின்றார்கள். முக்கியமான நிர்வாக பதவிகளுக்கு மூத்த இலங்கை நிர்வாக சேவை அதிகாரிகளை நியமிப்பதை வடக்கு ஆளுநர் வெறுக்கிறார். இதனால் இந்த மூத்த இலங்கை நிர்வாக சேவை அதிகாரிகளின் பெறுமதியான சேவைகளை பொதுமக்கள் இழக்கின்றனர். நிரந்தர அலுவலகர்களை மாவட்ட செயலர் மற்றும் செயலாளராக விரைவில் நியமிக்க உடனடி நடவடிக்கையை எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்றுள்ளது. இலங்கை போரில் கொல்லப்பட்ட ஈழத்தமிழர்களின் குடும்பங்களுக்கு நீதி பெற்றுத் தருவதாக ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா குரல் கொடுக்க வேண்டும். ஈழத்தமிழர்களுக்கு நீதி வழங்காவிட்டால் இலங்கையுடனான உறவை முறித்துக் கொள்வதாக இந்தியா எச்சரிக்க வேண்டும். ஈழத்தமிழர்களின் தந்தை நாடான இந்தியா அதன் தூதரக வலிமையை முழுமையாக பயன்படுத்தி ஈழத்தமிழர்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பிற்கும் இடையிலான போரில் 35,000க்கும் கூடுதலானவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் அதற்கு காரணமான இஸ்ரேல் ஆட்சியாளர்கள் மீது பன்னாட்டு நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடரப்பட்டு விசாரணைகள் தொடங்கியுள்ளன. பலஸ்தீன மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நீதி வழங்க மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கைகளை வரவேற்கும் அதே நேரத்தில் இதே நீதி ஈழத்தமிழர்களுக்கும் வழங்கப்படாதது ஏன் என்ற வினாவும் எழுந்திருக்கிறது. பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்ற வழக்கறிஞர் மற்றும் வல்லுநர் குழு தெரிவித்துள்ள கருத்துக்களின் அடிப்படையில் இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் இலங்கைக்கு எதிராகவும் எடுக்கப்பட வேண்டும். அதுதான் நீதி. ஆனால் இலங்கையில் 1.5 லட்சம்
ஆனால் இலங்கையில் 1.5 லட்சம் அப்பாவி தமிழர்களின் படுகொலை செய்யப்பட்டது, போருக்கு பிறகு தமிழர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டது போன்ற போர்க்குற்றங்களுக்கான ஆதாரங்கள் திரட்டப்பட்டுள்ள போதிலும் இலங்கைக்கு எதிராக இதுவரை நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. போர்க்குற்றங்களை இழைத்தவர்கள் 15 ஆண்டுகளாக சுதந்திரமாக நடமாடிக்கொண்டுதான் இருக்கின்றனர். இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான போர்க்குற்றங்களும் ஒடுக்குமுறைகளும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இலங்கையில் நிகழ்த்தப்பட்ட போர்க்குற்றங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தால் மே 17 அன்று வெளியிட்ட அறிக்கையானது போர்க்குற்றவாளிகளை தண்டிக்கும் கடமையை இலங்கை சரியாக செய்யவில்லை என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. அதனால் இலங்கை செய்ய தவறியதை உலக நாடுகள் தான் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. எனவே ஈழத் தமிழர்களுக்கு நீதியை பெற்றுத்தரும் கடமை உலக நாடுகளுக்கு, குறிப்பாக இந்தியாவிற்கு உள்ளது. இலங்கை சிக்கலில் இந்திய அரசு எப்போது மேற்கொண்டுள்ள நிலைப்பாடு மாறினால் ஈழத் தமிழருக்கும் இனியாவது நீதி கிடைக்கும். எனவே இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், இன படுகொலை, கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு இப்போதும் தொடர்வது ஆகியவற்றிற்கு எதிராக இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கை போரில் கொல்லப்பட்ட ஈழத் தமிழர்களின் குடும்பங்களுக்கு நீதி பெற்றுத் தருவதாக ஐக்கிய நாடுகள் அவையில் இந்தியா குரல் கொடுக்க வேண்டும். ஈழத் தமிழர்களுக்கு நீதி வழங்காவிட்டால் இலங்கையுடனான உறவை முறித்துக் கொள்வதாக இந்தியா எச்சரிக்க வேண்டும். ஈழத் தமிழர்களின் தந்தை நாடான இந்தியா அதன் தூதரக வலிமையை முழுமையாக பயன்படுத்தி ஈழத் தமிழர்களுக்கு நீதி பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன் என்று அவர் கூறியுள்ளார். கிளிநொச்சியில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சார்பில் பேசிய கதிர்காமநாதன் கோகிலவாணி தெரிவிக்கையில், எங்களுடைய இந்த ரணிலின் வருகையை நாங்கள் வன்மையாக கண்டித்து எங்களுடைய இந்த போராட்டம் செய்வதற்கு இருப்பதாக எனக்கு தடை உத்தரவுகள் தரப்பட்டுள்ள கட்டத்தில் இன்று நாங்கள் ரணில் வருகையை வன்மையாக கண்டித்து கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். இதை எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு நாங்கள் போவதாக எண்ணி அவர்கள் தடை உத்தரவை தந்தார்கள். ரணில் எங்களுக்கான நீதியை பெற்றுத்தரவில்லை. அவர்களிடம்தான் நாங்கள் எங்களது உறவுகளை ஒப்படைத்தோம். அவர்கள் எங்களுக்கு எந்தவித நீதியையும் பெற்றுத்தரவில்லை. நாங்கள் சர்வதேசத்திடமே கேட்டு நிற்கின்றோம். இவர்கள் எங்களுடைய உறவுகளை வெள்ளை வேன்களிலும் கடத்தி செல்லப்பட்டார்கள், வைத்தியசாலைகளிலிருந்து கடத்தி செல்லப்பட்டார்கள், பட்டுவாகலில் கையளித்தோம், ஓமந்தையில் கையளித்தோம். எங்களுடைய உறவுகளுக்கு எந்த விதமான பதிலும் தராத பட்சத்தில் இவர்களை நாங்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டோம். எங்களுக்கு சர்வதேசமே நீதியை பெற்றுத்தர வேண்டும். சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்த குற்றச்சாட்டில் 2 இலங்கையர்கள் ஜப்பானில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜப்பான் இபராகியில் வசிக்கும் 30 வயதுடைய பெண்ணொருவரும் கருக்கலைப்பிற்கு உதவி செய்ததாக கூறப்படும் அவரது காதலனுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சட்டவிரோத கருக்கலைப்பின் போது குறித்த பெண் 9 மாத கர்ப்பிணியாக இருந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதியன்று தனது காதலனின் வீட்டில் வைத்து போதைப் பொருள் பயன்படுத்தி சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் இருவரும் கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி மகப்பேறு தொடர்பான மருத்துவரை சந்தித்து கருக்கலைப்பு செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளதுடன் ஜப்பான் சட்டத்தின் கீழ் கருக்கலைப்பு செய்ய அனுமதிக்கப்பட்ட காலம் கடந்துவிட்டதால் கருக்கலைப்பு செய்ய முடியாது என மருத்துவர் கூறியுள்ளதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளன. பாணந்துறை கடலில் மூழ்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த 5 போலீஸ் உயிர்காப்பு பிரிவினரால் காப்பாற்றப்பட்டுள்ளதாக பாணந்துறை போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. புலத் சிங்கள, அயகம மற்றும் அலுபோமுல்ல ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 19, 20, 23 மற்றும் 29 வயதுடைய 5 நபர்களே இவ்வாறு காப்பாற்றப்பட்டுள்ளனர். இவர்கள் 5வரும் பாணந்துறை கடலில் நீராடி கொண்டிருக்கும் போது திடீரென நீரில் மூழ்கியுள்ளதாகவும் அங்கு கடமையில் இருந்த போலீஸ் உயிர்காப்பு பிரிவினர் இவர்களை காப்பாற்றியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். வெசாக் பண்டிகையை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 20,000 வெசாக் தன்சல்களில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய 20 வெசாக் தன்சல்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 4,000 வெசாக் தன்சல்களில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய 5 வெசாக் தன்சல்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது கொத்து, ஃப்ரைட் ரைஸ், கடலை, பான், மரவள்ளி கிழங்கு மற்றும் குளிர்பானங்கள் உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்ட வெசாக் தன்சல்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பரிசோதனை நடவடிக்கைகளுக்காக 2000க்கும் மேற்பட்ட பொது சுகாதார பரிசோதகர்கள் கடமையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த பரிசோதனை நடவடிக்கைகளானது எதிர்வரும் 27ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருமைய வேலை திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி மாவட்டத்தின் 4 பிரதேச செயலகங்களையும் உள்வாங்கி 1700 இலவச காணி உறுதிப்பத்திரங்கள் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிகழ்வு அரசு தலைவரின் வடக்கு பயணத்தின் ஒரு அங்கமாக இன்று சனிக்கிழமை இரணைமடுவில் இடம்பெற்றது. வடமாகாணத்தின் யாழ் மாவட்டத்தில் 375 பேருக்கு ஆசிரியர் நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் யாழ் தந்தை செல்வா கேட்போர் கூடத்தில் இன்று மாலை இடம்பெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரனின் வீடு தேடி சென்று அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க இன்று மாலை சந்தித்தார். இதன்போது எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தல் தொடர்பில் அவருடன் ஆராய்ந்துள்ளார். பொது வேட்பாளர் சம்பந்தமான பேச்சு வந்தது. அவருடைய கேள்வி நீங்கள் பொது வேட்பாளர் ஒருவரை தீர்மானிக்க முடியுமா, உங்களால் அது முடியாது என்ற முறையில் அவர் கதைச்சார். அதாவது தமிழ் மக்கள் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்தக்கூடிய ஒற்றுமை அல்லது ஒருங்கிணைந்த தீர்மானத்தை எட்டக்கூடிய ஒரு தகுதி தகமை பின்னணி எங்களுக்கு இல்லை என்ற முறையிலே அவர் பேசியிருந்தார். நான் அதை சிரித்து விட்டு எனக்கு அதை பற்றி தெரியாது, அதுக்குரிய குழுக்கள் யாரை நிறுத்த வேண்டும் என்பது சம்பந்தமாக பேசி கொண்டிருக்கின்றார்கள், அது அவர்கள் தான் எங்களுக்கு கூற வேண்டும் என்று கூறினேன். பொது வேட்பாளருக்கு ஒரு வாக்கு, மற்ற இரண்டாவது மூன்றாவது வாக்கை சிங்கள வேட்பாளர்களுக்கு அளிப்பது சம்பந்தமான விடயத்தையும் அவர் வரவேற்றார். ஆனால் அவருடைய எண்ணம் என்னவென்றால் எங்களால் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த முடியாது என்று. அது எங்களுக்கு ஒரு வெட்கக்கேடான ஒரு விடயம். ஆனால் அதை அவர் மனம் திறந்து சொன்னார். இத்துடன் உதயனின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருக்கலாம்.